என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாராக. நீங்கள் தோற்று போவதில்லை, கர்த்தர் உங்களை ஜெயம் பெற செய்வாராக. ஆமென். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனோடு பேசுகிறார். என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேலை மீதியானியுடைய கையிலிருந்து ரட்சிப்பாய். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானதை முறியடிப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறது. நீங்கள் தோற்று போவதில்லை, ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் ஆமென் மேற்கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கிதியோனுக்குள்ளாக ஒரு பெரிய பயம் இருந்தது. யுத்தத்துக்கு போகுவதற்கே அவன் பயந்தான். கர்த்தர் அவனை மீதியானுடைய பாளையத்துக்கு கொண்டு போய் அங்கே அவங்க மீதியானர்கள் பேசுகிற அந்த காரியத்தை அவனை கேட்க வச்சு, எப்பா உனக்கு மீதியானர்கள் மேலே பயம் வேண்டாம்ப்பா, அவங்க தான் உன்னை குறித்து பயந்துட்டு இருக்கிறாங்க. நீ 300 பேராக இருக்கலாம், அவங்க 32,000 பேராக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்தின காரியம் என்ன? நீ பயப்படாத, அவர்கள் உன்னை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பயம் என்பது ஒரு மனுஷனை ஏற்கனவே அவன் தோற்று போன நிலைமைக்குள்ளாக தள்ளிவிடுகிறது. இன்னும் அவன் செயல்பட்டிருக்கவே மாட்டான், இன்னும் முயற்சி பண்ணியிருக்கவே மாட்டான். கிதியோன் இன்னும் யுத்தத்துக்கே போகலை. ஆனால் அந்த பயம் அவனுக்குள்ளாக அவன் தோற்று போனான் என்ற ஒரு நிலைக்குள்ளாய் தள்ளியது. இன்றைக்கு உங்களுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அடுத்தபடி எடுத்து வைக்காதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு பயம் என்பது உங்கள் வாழ்க்கை தடையாக நின்று கொண்டிருக்கலாம். தொழிலில், வேலையில் அடுத்த லெவல் போகக்கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் பயம் தடையாக நின்று கொண்டிருக்கலாம். என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, என்ன செய்வனோ. தோல்வி, ஏற்கனவே தோற்ற ஒரு நிலைக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த பயத்தை எடுத்து போட்டு உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாளும் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. ஆதியாகமத்தில் ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது, ஈசாக்கு துறவை தோண்டினான். ஒரு கூட்டம் வந்து ஈசாக்கு இடத்துல இந்த துறவை பறித்து கொண்டார்கள். ஐயோ, துறவு போயிச்சே, தோற்று போனனே அப்படின்னு ஈசாக்கு நினைத்து அடுத்த துறவை தோண்டுவதை நிறுத்தவில்லை. திருப்பியும் அடுத்த துறவு தோன்றான். திருப்பியும் அதே பிரச்சனை. ஈசாக்கு துவண்டு போகவில்லை. அவனுக்குள்ளாக தோற்று போனோம் என்ற அந்த மனப்பான்மை வரவில்லை. மறுபடியுமாக 3வது துறவை தோண்டுகிறான். அந்த 3வது துறவிலே பிரச்சனை வரவில்லை. அப்போ அவன் சொல்றான், கர்த்தர் இப்பொழுது நாம் பழுகி பெருகும்படியாக இடம் உண்டாக்கினார். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. பயம் என்பது நீங்கள் செயல்பட முடியாதபடிக்கு தடையாய் மாறிவிடுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த பயத்தை எடுத்து போடுகிறார். தோற்று போகலாம், தோல்வி வரலாம், ஆனால் தோல்வி நிச்சயமாக உங்கள் வெற்றியை தடை செய்ய முடியாது. இழப்புகள் வரலாம், ஒரு நாளும் இழப்புகள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவதாக. ஆமென்.